நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய தப்பு பண்ணிட்டு மனுஷங்களுக்கு முன்னாடி போய் நம்ம விழுந்து நிறைய நேரம் அவமானப்பட்டிருப்போம் தெரியுமா? நான் தெரியாம பண்ணிட்டேன், இதை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் மன்னிக்கிற காரியமா? இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, நான் சாகிற வரைக்கும் இதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிடுறோம். இப்படி மனுஷங்க கிட்ட போய் விழுந்து அவமானங்களையும் இகழ்ச்சியான பேச்சையையும் தவறான காரியத்தையும் தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. மனுஷருடைய கையில நான் விழாதிருப்பேனாக. தாவீது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு குறிப்பிட்டு சொல்றார். ஆனா தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, கணக்கிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கணக்கை தாவீத செய்யும்படியா பிசாசு அவனை ஏவினான் அப்படின்னு சொல்லப்படுறது. அவன் ஏவறான், பிசாசு அதை தூண்டி விடுறான். தூண்டி விட்ட உடனே தாவீது கர்த்தர் சொன்னதெல்லாம் மறந்துட்டான். அவன் இருதயத்துல பளிச்சென்று தோன்றினதை பட்டென்று செய்கிறான், உடனே செஞ்சுட்டான். அதை கேட்ட உடனே, அதை பார்த்த உடனே தேவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. என்னடா தாவீது, நம்ம படிச்சு சொன்னோமே, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதை கரெக்டா செய்யறானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வாதைகளை தேசத்துக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட்டார். நான் உனக்கு இப்படிலாம் பண்ண போறேன், நீ எதை விரும்புற, இப்படிப்பட்ட பிரச்சனையை விரும்புறியா, அப்படிப்பட்ட பிரச்சனையை விரும்புறியான்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா தாவீது கூட பேசுகிறார். அப்பொழுதுதான் தாவீது சொல்றாரு, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்ப போய் மனுஷங்கிட்ட போய் நான் விழுவேன்னா அவங்க என்னை அவமானப்படுத்தி என்னை கேவலப்படுத்திடுவாங்க. ஆனா எல்லாவற்றையும் செய்கிறவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவருடைய பாதத்திலே போய் நான் விழுவேனாக, அவன் மனுஷனுடைய கையில நான் விழாதிருப்பேனாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இன்றைக்கு பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நீங்க செஞ்சிட்டீங்களா? தேவன் துக்கப்படுகிற காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா? ஐயோ என்னோட பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும், என்னுடைய துரோகங்கள் என்னைக்கு எப்படி மன்னிக்கப்படும், என்னை கர்த்தர் மன்னிப்பாரா, நான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட இருக்கீங்களா? மனுஷனுடைய கையில விழாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல விழுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை நிச்சயமாய் மன்னித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம அப்படி என்ன பண்ணிடுறோம்னா, மனுஷனுடைய கையில விழுந்து நிறைய அவமானங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னை அற்புதமாய் பாதுகாக்கிறவர், என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவருடைய பாதத்திலே போய் நான் விழுந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். எந்த தவறாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுங்க. அவங்ககிட்ட போய் நின்று பேசின, இவங்ககிட்ட போய் நின்று பேசாம கர்த்தருடைய சமூகத்துல விழுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகல விதமான ஆறுதலையும் கொடுத்து உங்கள் பாவங்களை மன்னித்து தம் பக்கமாக இழுத்துக் கொள்வாராங்க. God bless you.